இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததினால் நமக்கு கிடைத்த நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் என்ன? அவர் பட்ட அவமானங்களுக்கு, அவர் பட்ட அடிகளுக்கு, அவர் தம்முடைய உயிரையே தியாகம் செய்ததற்கு நமக்கு கிடைச்ச நன்மை என்ன? சாத்தானுடைய வேலை அழிக்கிறது, ஆனால் ஆண்டவருடைய வேலை நம்மளை உயிர்ப்பிக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது ஆறாவதாக, அவர் சிலுவையில் மரித்ததினால் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம், நீதிமான்களாய் நம்மை மாற்றியிருக்கிறார். நீதிமான்களாய் நம்மளை மாற்றினது அவருடைய சிலுவை மரணம். நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நீதிமான் என்று. அந்த நீதிமானுக்கு அழிவு வராதபடி ஆண்டவர் பாதுகாத்தார். ஏழாவதாக, மரண பயத்திலிருந்து விடுதலை தந்திருக்கிறது. மரணம் என்பது ஒரு மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கையினுடைய முடிவாக இருக்கிறது. ஏனென்றால் நம்ம மரணம் ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய வாழ்வினுடைய துவக்கமாக என்ன செய்கிறது இருக்கிறது. மரண பயத்தில் இருந்த நமக்கு அந்த மரண பயத்தை நம்ம விட்டு என்ன செஞ்சுட்டாரு, எடுத்து போட்டுட்டார். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா எட்டாவதாக, நரகத்தின் தண்டனையிலிருந்து நம்மை தப்புவித்திருக்கிறது. அப்போ நரகத்தினுடைய வல்லமை நம்மை மேற்கொள்ள முடியாது. பாவம் செய்கிற ஆத்மா தான் சாகுமே தவிர தேவனுடைய பிள்ளைகளுக்கு நரக பாதாளம் என்ன செய்யாது, கிடையாது. ஒன்பதாவது, கடைசியா, நம்முடைய எதிரியாகிய சாத்தான் மேல நமக்கு வெற்றியை தந்திருக்கிறது இந்த சிலுவை மரணம். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சிலுவை மரணத்தின் மூலமா சாத்தானுடைய கிரியைகள் மேல வெற்றியை நமக்கு தந்திருக்கிறார். நல்ல மேய்ப்பனாய் இருந்து அந்த நல்ல மேய்ப்பன் அவருடைய ஆடுகளாய், அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தம்முடைய ஜீவனை என்ன செஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார். ஹல்லேலூயா.